ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிஸ் டெலிகசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சுவையான பீர்க்கங்காய் சட்னி. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதோடு கூட கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும், அதனால் சிம்மில் வச்சுருங்க, மெதுவாக வருங்க. இதோடு கூட உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். சுவைக்கு புளி இப்போவே எண்ணெயிலேயே போட்டுடுறோம். எண்ணெயில் போட்டு வதக்கும் போது அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். சீரகமும் போட்டுடுறேன். இதோட கூட 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் பூண்டும் போட்டிருக்கேன். அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயமும் சேர்த்திட்டேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள். இதோட கூட பீர்க்கங்காய் பாருங்கள், அந்த முள் மாதிரி இருக்கிற ஏரியாலாம் எடுத்துட்டு அது சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் மெல்லிசாக சின்ன துண்டாக போடும்போது சீக்கிரம் வெந்துடும். எங்கள் வீட்டிலலாம் யூஸ்வலி பீர்க்கங்காய் தோல் சட்னி தான் அரைப்பாங்க. இது நான் ஃபுல்லாக பீர்க்கங்காவே போட்டு அரைச்சிருக்கேன். அந்த பீர்க்கங்காய் பாருங்கள் நல்லா வதங்கணும். புளியும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. புளி போட்டிருக்கறனால கம்மியாக தக்காளி போட்டிருக்கேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாவோட கூட வரமிளகாவோ இல்லை இன்னொரு பச்சை மிளகா மிளகு எதுனாலும் போட்டுக்கலாம். நம்ம இது பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டும். அந்த தக்காளியெல்லாம் நல்ல கூல் மாதிரி ஆகணும். இதோடு கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். சுவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பும் போட்டிருக்கேன். இந்த வதங்கினதே போதும் தான், ஆனாலும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இல்லை தண்ணி தெளித்து வேக வைக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சிடுறேன். சிம்மில் வச்சு ஒரு 4 to 5 minutes வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். கொஞ்சம் ஆற விட்டு நம்ம இதை மிக்சியில் போட போகிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இது தாளிப்பு கொடுக்க போகிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை. வாவ், அருமையான ஒரு வாசனை. நம்ம சட்னி பாருங்கள் எவ்வளோ சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி மட்டும் இல்லாமல் ரைஸ்க்கு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.